Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சிப்காட் கனரக வாகனங்கள் நிறுத்தப்படும் இடத்தில் அனுமதியின்றி எடைமேடை கட்டப்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிப்காட் நிர்வாகம் சார்பில் வைப்பூரில் 5 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள கனரக வாகனங்கள் நிறுத்தப்படும் இடத்தில் தனியார் நிறுவனம் எடைமேடை அமைத்து வருகிறது. தனியார் நிறுவனம் எந்தவித அனுமதியும் வாங்காமல் எடைமேடை அமைத்து வருவதாகவும் இதனால் வாகனங்கள் நிறுத்த இடமில்லாமல் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் எடைமேடை அமைக்கும் பணிகளை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சிப்காட் நிர்வாகத்திற்கு வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதை எதிர்த்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி நகராட்சியுடன் ஏஜெட்டிஹள்ளி, சொகத்தூர், இலக்கியம்பட்டி, தடங்கம் ஆகிய கிராம ஊராட்சிகளை இணைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஏஜெட்டிஹள்ளி கிராம ஊராட்சியைச் சேர்ந்த 100 நாள் பணி பெண்கள் மற்றும் ஆண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் தருமபுரி சேலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் இணைத்தால் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என கூறிய கிராம மக்கள் ஸ்டாலின் அரசு தங்கள் வாழ்வாதாரத்தை அழித்து வருவதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்ததை கைவிடக் கோரி திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கார்த்திகேயபுரம் ஊராட்சியில் உள்ள 22 கிராமங்களை திருத்தணி நகராட்சியுடன் இணைத்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனால் வரிகள் உயரும், 100 நாள் வேலை பறிபோகும் என ஆத்திரமடைந்த கிராமத்தினர் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினர். விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சி நடத்தி வரும் திறனற்ற ஸ்டாலின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கார்த்திகேயபுரம் நகராட்சியை மாற்றும் போது எங்களுக்கு பில்டிங் அப்ரூவலும் வாங்கணும். அதுக்கும் ரேட்டு 20,000-30,000 போகும். அதே போல் சொத்து வரி, வீட்டு வரி, இதெல்லாம் கரண்ட் பில் எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடும். நகராட்சி மாற்றம் மொத்தத்தில் கிராமத்தோட சிறப்பு அழிஞ்சு போகும். அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் ஒரு பாமர மக்கள் கூட ஒரு எலெக்ஷனில் நிற்காம போக முடியாது. ஏன்னா இப்போ நகராட்சியை மாற்றிட்டாங்கன்னா கவுன்சிலர் இந்த இதில் தான் வரும். கவுன்சிலர் வரும்போது ஒரு இறக்கப்பட்ட இல்லாத பட்டம் யாருமே நிற்க முடியாது. இங்கே